வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நியூவா ஒரு லோன் அப்ளிகேஷன்ல அப் டு 3 லேக் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த லோனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, இந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல டீட்டெயிலா ரிவ்யூ பண்றேன். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை பத்தின டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான லோன் ஆஃபர் பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் பர்சனல் லோன் அப்ரூவ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்கோர் அப்படிங்கிறது தான். இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் அப்ளிகேஷன் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட சிபில் ஸ்கோரை ஒன்ஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல, அதாவது லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கான அந்த லோன் ஆஃபர் இல்ல கிரெடிட் கார்டு ஆஃபர் ஏதாவது இருந்ததுன்னா அதுல வந்து காமிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணலாம். இதுல வந்து உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஆஃபர்ல வந்து உங்களுக்கு ஒன் கார்டு மெட்டல் கார்டு காமிக்கும். அப்போ நீங்க அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடாமே நீங்க அந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்க முடியும். ஸோ இதுல வந்து நீங்க ஒன்ஸ் சிபில் ஸ்கோரை செக் பண்ணும்போது உங்களுக்கு இதுல வந்து ஆஃபர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு ஷோ ஆகுது அப்படின்னா நீங்க வந்து எப்படி போடாமையே நீங்க லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்க முடியும். அதே மாதிரி ஆல்ரெடி கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 லேக் வரைக்கும் நமக்கு அப்ரூவ் ஆயிருந்து. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 லேக் வரைக்கும் நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. இந்த லோன் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எனக்கு வந்து வெரிஃபை எதுவுமே வந்து பண்ணல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இதுல வந்து ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்கிற இதுல வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் ஆஃபர் வந்து எனக்கு காமிச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் வந்து கிடைச்சது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் என்ன அப்படிங்கறத இங்க வந்து பார்க்கலாம். என்னோட சிபில் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 789. அதே இது எக்ஸ்பீரியன் அப்படிங்கிற கம்பெனில 766 வந்து இருக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லேட் பேமெண்ட் இதுவுமே இருக்காது. அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து அப்ரூவ் ஆகுது. மற்றபடி உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்துல தான் லோன் ஆஃபர் அப்படிங்கிறது வந்து காமிக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டீடைல் தான் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பேன் நம்பர், உங்களோட பேசிக் டீடைல் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க வந்து எடுத்துக்க முடியும். இப்போ அதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டு பாதியில விட்டு வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்மளோட டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுல ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீடைல் ஃபெச் பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நேர் இருக்கக்கூடிய டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு அலோவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இந்த லோனை நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பைரமல் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் வந்து நமக்கு வந்து இந்த லோனை வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் டேட்டாவை ஃபெச் பண்ணி உங்க ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் வந்து இங்க வந்து காமிக்கும். இதான் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த அட்ரஸ்ல தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை வெரிஃபை பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோடாக வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டாக்குமெண்ட் டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்றாங்க பாருங்க. நமக்கு வந்து எவ்வளவு லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத இங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டோட்டல் லோன் அமௌண்ட் பத்தின டீடைல் எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஒரு டாக்குமெண்ட்ல இதுல 3 லட்சம் ரூபாய் நம்ம லோன் வந்து போட்டிருக்கோம். இதுக்கான இஎம்ஐ டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 36 மாசம். அதுக்கப்புறம் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபிளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஃபிக்ஸடா 18% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் டீடைல், லோன் அமௌண்ட்டு, இஎம்ஐ அமௌண்ட்டு எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த போட்டிருக்காங்க பாருங்க. 10,846 ரூபா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பே பண்ணணும். இதில் வந்து போட்டிருக்காங்க எந்த டேட்டில் வந்து பே பண்ணணும். இதில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கழியுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கழியுதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6,260 ரூபா கழியுது. ஒரு மாதத்துக்கு நம்ம பே பண்ணக்கூடிய வட்டி 4,586
ரூபாய் நம்ம வட்டி வந்து பே பண்ணுறோம். ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ வந்து ஃபிக்ஸட் தான், ஒரே அமௌண்ட் தான், 10,846 ரூபா நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக 36 மாதம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஆக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட், ஸோ இதில் வந்து இந்த லோன் அமௌண்ட் எந்த பேங்க்குக்கு உங்களுக்கு டெபாசிட்டட் ஆகணுமோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பர் ரீஎன்ட்ரு பண்ணிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ₹1 சென்ட் பண்ணுவாங்க. அந்த ₹1 உங்களுக்கு கிரெடிட்டட் ஆனதுமே பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைட் ஆயிரும். ஸோ இந்த அக்கௌண்ட்டு தான் பணம் வந்து டெபாசிட்டட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களோட ஆதார் ஓடிபியை கொடுத்து நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 18% அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கும் இதே இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ உங்களோட சிபிலை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களோட ப்ரொஃபைல் ரிஸ்க்கை பொறுத்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் ஆப்ஸில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து உங்களோட சிபில் ஸ்கோர் ஒன்ஸ் செக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அப்புறம் உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆஃபர் அப்படிங்கிற செக்ஷனை போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து லோன் எலிஜிபிலிட்டி இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதில் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி லோன் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்கள் கட்டாயம் லோன் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் லோன் ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ண முடியும்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.